வணக்கம். வணக்கமாக வரவேற்கிறோம். குறள் கூடு விற்கு திருவள்ளுவரின் குறள் களஞ்சியத்தில் மூழ்கி வாழ்க்கை பாடங்களை பெற வாருங்கள். இந்த வீடியோவை பார்க்க முன் லைக் அழுத்தி ஷேர் செய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் ஐகானை அழுத்தி உடனடி அறிவிப்புகளை பெறுங்கள். சரி, இன்றைய குறள் பயணத்தை தொடங்குவோம். அத்தியாயம் 3. குறள் பால், அறத்துப்பால். குறள் இயல், பாயிரவியல். அதிகாரம், நீத்தார் பெருமை. குறள் 21. ஒழுக்கத்து நீத்தார் பெருமை விழுப்பத்து. வேண்டும் பனுவல் துணிவு. பொருள்: ஒழுக்கத்தில் உறுதியான துறவிகளின் பெருமை சான்றோர் நூலில் விருப்பமுடனும் உயர்வாகவும் இடம்பெறும். ஆங்கில பொருள்: The end and aim of all treatise is to extol beyond all other excellence the greatness of those who, while abiding in the rule of conduct peculiar to their state, have abandoned all desire. குறள் 22. துறந்தார் பெருமை துணைக்கூறின் வையத்து. இறந்தாரை எண்ணிக்கொண்டற்று. பொருள்: உலகில் இறந்தவர்களின் எண்ணிக்கை எவ்வளவு என்று கூற முடியுமா? அதுபோலத்தான் உண்மையாகவே பற்றுகளைத் துறந்த உத்தமர்களின் பெருமையையும் அளவிடவே முடியாது. ஆங்கில பொருள்: To describe the measure of the greatness of those who have forsaken the twofold desires is like counting the dead. குறள் 23. இருமை வகைதறிந்து ஈண்டு அறம் பூண்டார் பெருமை பிறங்கெற்று உலகு. பொருள்: நன்மை எது தீமை எது என்பதை ஆய்ந்தறிந்து நன்மைகளை மேற்கொள்பவர்களே உலகில் பெருமைக்குரியவர்களாவார்கள். ஆங்கில பொருள்: The greatness of those who have discovered the properties of both states of being and renounce the world shines forth on earth beyond all others. குறள் 24. உரனென்னும் தோட்டியான் ஓரைந்தும் காப்பான் வரனென்னும் வைப்பிற்கோர் வித்து. பொருள்: உறுதியென்ற அங்குசம் கொண்டு ஐம்பொறிகளையும் அடக்கிக் காப்பவன் துறவரம் எனும் நிலத்திற்கு ஏற்ற விதையாவான். ஆங்கில பொருள்: He who guides his five senses by the hook of wisdom will be a seed in the world of heaven. குறள் 25. ஐந்தவித்தான் ஆற்றல் அகல்விசும்பு லார்கோமான் இந்திரனே சாலுங் கரி. பொருள்: புலன்களை அடக்க முடியாமல் வழிதவறிச் சென்றிடும் மனிதனுக்குச் சான்றாக இந்திரன் விளங்கி ஐம்புலன்களால் ஏற்படுமாசைகளைக் கட்டுப்படுத்தியதால் வான்புகள் கொண்டவர்களின் ஆற்றலை எடுத்துக் காட்டுகிறான். ஆங்கில பொருள்: Indra, the king of the inhabitants of the spacious heaven, is himself a sufficient proof of the strength of him who has subdued his five senses. குறள் 26. செயற்கரிய செய்வார் பெரியர் சிறியர் செயற்கரிய செய்கலாதார். பொருள்: பெருமை தரும் செயல்களைப் புரிவோரை பெரியோர் என்றும் சிறுமையான செயல்களையன்றிப் பெருமைக்குரிய செயல்களைச் செய்யாதவர்களைச் சிறியோர் என்றும் வரையறுத்துவிட முடியும். ஆங்கில பொருள்: The great will do those things which is difficult to be done, but the mean cannot do them. குறள் 27. சுவையொளி ஊரோசை நாற்றமென ஐந்தின் வகைதெரிவான் கட்டே உலகு. பொருள்: ஐம்புலன்களின் இயல்பை உணர்ந்து அவற்றை அடக்கியாளும் திறன் கொண்டவனையே உலகம் போற்றும். ஆங்கில பொருள்: The world is within the knowledge of him who knows the properties of taste, sight, touch, hearing and smell. குறள் 28. நிறைமொழி மாந்தர் பெருமை நிலத்து மறைமொழி காட்டிவிடும். பொருள்: சான்றோர்களின் பெருமையை இந்த உலகில் அழியாமல் நிலைத்து நிற்கும் அவர்களது அறவழி நூல்களே எடுத்துக்காட்டும். ஆங்கில பொருள்: The might of men whose word is never vain, the secret word, shall to the earth proclaim. குறள் 29. குணமென்னும் குன்றேறி நின்றார் வெகுளி கணமேயும் காத்தல் அரிது. பொருள்: குணக்குன்றுகளான பெரியவர்கள் கோபம் கொண்டால் அந்தக் கோபம் அவர்கள் உள்ளத்தில் ஒரு கணம் கூட நிலைத்து நிற்காது.
ஆங்கில பொருள். The anger of those who have ascended the mountain of goodness, though it continue but for a moment, cannot be resisted. குறள் 30. அந்தணர் என்போர் அறவோர்மர் டெவ்வுயிர்க்கும் செந்தன்மை பூண்டொழுகலான். பொருள். அனைத்து உயிர்களிடத்திலும் அன்பு கொண்டு அருள் பொழியும் சான்றோர் எவராயினும் அவர் அந்தணர் எனப்படுவார். ஆங்கில பொருள். The virtuous are truly called Anthanar, because in their conduct towards all creatures they are clothed in kindness. இன்று ஒரு குறள், நாளை ஒரு நல்ல மாற்றம். இந்த காணொளியை பார்த்ததற்கு நன்றி. லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். மேலும் முந்தைய குறள் வீடியோக்களும் எண்டில் உள்ளது. அதை கிளிக் செய்து பார்த்து பயன்பெறுங்கள். மேலும் புதிய அப்டேட்ஸுக்காக பெல் ஐகானை அழுத்துங்கள். மீண்டும் சந்திப்போம். குறள் கூடுவில். நன்றி. வணக்கம்.